டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தாட் அண்ட் லாங்குவேஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எண்ண ஓட்டங்கள், சிந்தனை திறன் அப்படின்னு சொன்னால் அது இசைக்கு ரொம்ப தொடர்புடையது. இசை என்னும் சொல்லும் பொழுது அது குரல் வளம் இருக்கிறவங்க நல்ல சிறப்பாக பாடுவாங்க. குரல் வளம் இல்லாதவங்களை இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் கற்றுக்க சொல்லி தயார்படுத்துவோம். இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னு சொல்லும்பொழுது அவங்க என்ன தந்தி கருவி வாசிக்கிறாங்களா, இல்லை மீட்டி வாசிக்கக்கூடிய வீணை போல் கோட்டு வாத்தியம் அதெல்லாம் வாசிப்பாங்களா, எப்படி இருந்தாலும் இசைக்கருவிகளின் மூலம் தன்னுடைய இசை அறிவை மிளிர வைக்கிறாங்களா, இல்லை தன்னுடைய குரல் வளம் மூலமாகவே இசையை நமக்கு நல்லா நேர்த்தியாக பயன்படுத்த முடியுமா அப்படின்னா, எதாக இருந்தாலும் அவங்களோட இம்ப்ரூவைசிங் த மியூசிக் ஒரு பேட்டர்ன் ஆஃப் இருக்கே, அதை தொடர்ந்து அவங்க மேலும் மேலும் அதை விருத்தி அடையணும், சிறப்பாக செய்யணும் அப்படின்ற எண்ண ஓட்டத்தில் அந்த மாதிரி ஒரு எண்ண அடிப்படையில் அதை நல்லபடியாக அவங்க மேலும் மேலும் சிறப்பாக்குறாங்க. அப்படின்னா இசையை பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு ராகத்தில் ஒரே ஒரு பாட்டு கற்றுன்ற பிறகு அதில் நம்ம எந்த இம்ப்ரூவைஸும் பண்ண முடியாது, பண்ண தெரியாது, பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதற்குண்டான அனுபவங்கள் அங்கே கிட்டே இருக்காது. இசை மட்டும் அனுபவத்தின் அடிப்படையில் த மோர் யூ எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப் கிடையாது, அது முதல்ல கிடையாது. அது முதல்ல நிறைய விஷயங்கள், ஒரு ராகம் இருக்கு, ஒரு ராகத்துக்கு ஏதோ ஒரு பேர் பிலஹரி அப்படின்னு வச்சுக்கிறோன்னு வைங்க. பிலஹரியை பாடணும்னு சொன்னால் பிலஹரி ராகத்தில் ஒரு 30 பாட்டு 30 கீர்த்தனை, அது எப்படி ஆரம்பிக்கிறது, அது எந்த ஸ்வரத்தில் ஆரம்பித்து அந்த கீர்த்தனையோட டெவலப்மெண்ட் எப்படி போகிறது, அதே மாதிரி அந்த கீர்த்தனை மாதிரி அந்த பிலஹரி ராகத்துக்கு என்ன ஆரோகணத்தில் எத்தனை ஸ்வரம், அவரோகணத்தில் எத்தனை ஸ்வரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு மேலே அது எப்படியெல்லாம் எந்த ஸ்வரத்தில் ஆரம்பித்து எப்படி இட் இஸ் ஃபர்தர் டெவலப்பிங் இந்த அதர் ஆக்டேவுக்கு எப்படி போகுது அப்படின்லாம் பார்த்து அதுபோல் இருக்கிற பாடல்களை ஒரு 30 பாட்டு கற்றுன பிறகு அந்த பிலஹரி ராகத்தை சிறப்பாக எக்ஸ்டெம்போரா ராகத்தை ஆலாபனம் பண்ணுறதுக்கு முடியும். இது எந்த கேட்டகரியில் வரும்னு சொன்னால் தாட் அண்ட் லாங்குவேஜ். தாட் அப்படின்னு சொன்னால் என்ன, சிந்தனை திறனை தொடர்ந்து அதை என்ன பண்ணுறோம், மேலும் மேலும் சிறப்புப்படுத்திக்கிறோம், வளர்த்துக்கிறோம். அது வளர்த்துன பிறகு அதை எப்படி செயல்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டால் அதை நம்மளே அது ஒரு எஸ்ஏ போல், ஒரு கட்டுரை போல் அதை எழுதுகிறோம். எஸ்ஏ கட்டுரைன்னு சொன்னால் எழுதி பார்க்குறோம். மியூசிக்கில் யூ ஆர் எஸ்ஏயிங் த ராகா அப்படின்னு சொன்னால் அதுபோல் அதை பாடி காட்டுறங்க. அது எந்தெந்த ஸ்வரத்தை எப்படி, அதனோட நேர்த்தியான பிடிகள் எப்படி, எந்த ஃபார்மேட்டில் அந்த ஸ்வரத்தை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி சொல்கிறோம், வெதர் இட் இஸ் கம்மிங் இன் த ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆர் இந்த சீக்வன்ஸ் ஆர் ஒரு சீக்வன்ஸ் போக ஆல்டர்னேட்டிவ்ஸில் வருதா, ரிவர்ஸில் வருதா, அதனோட அந்த ஸ்வரஸ்தானத்தை மாறாமல் இடம் மாறாமல் பண்ணும்பொழுது நம்மளோட சிந்தனை திறன் இருக்கே, யோசிக்கிற திறமை அது மிகுதியாக வெளிப்படும். இந்த சிந்தனை திறன் என்கின்ற அந்த வார்த்தை இசைக்கு மிகவும் பொருத்தமானதாக அமையும். அதை ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அதை மேலும் மேலும் நம்ம சிறப்புப்படுத்த முடியும். அப்போது அதே நேரத்தில் ராகம் வாசிக்கும் பொழுது யூ கேன் எஸ்ஏ த ராகா அப்படின்னும் போது அங்கே சிந்தனை திறன் இருக்குமென்னு சொன்னால் அந்த ராகத்தில் பாடக்கூடிய ஒரு பாடல் அதனுடைய மொழியின் லாவகத்துக்கு ஏற்ப அதை நம்ம சிறப்பாக பயன்படுத்த முடியும். அந்த மொழியில் இருக்கிற பொருள் நமக்கு தெரிஞ்சுன்னு வைங்க, இன்னும் மேலும் என்ன பண்ணுது, சர்க்கரை பந்தலில் தேன் மழை பொழிந்தார் போல அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்மளோட பெரியவங்க. அதுபோல் இனிப்புக்கு மேலும் இனிப்பு சேர்த்ததாக அமையும். அதனால் சிந்தனை திறன் அது மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள், அங்கே இருக்கக்கூடிய மொழியின் ஆற்றல், மொழியின் வல்லமை அது என்ன பண்ணும், சிறப்பாக மிளிரும். இதில் ஒரு லைவ் கிளாஸ் ஒன்று இருக்கும் பொழுது தான் இந்த சிறப்பை நம்மளால் காட்டித்தர முடியும். சாதாரணமாக இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சர்க்கரை இனிக்கும், தேன் இனிக்கும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். ஆனால் அது எப்படி இனிக்கும்னு கேட்கும்பொழுது இதை ஒரு லைவ் கான்வர்சேஷனில் லைவ் கிளாஸ் ரூம் அப்படி மாற்றினா தான் நிஜமாகவே சர்க்கரை இனிக்கும், தேன் இனிக்கும் அப்படின்றத நம்ம இயல்பாக புரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் இப்போ சொல்லக்கூடிய செய்திகளே மனசில் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.